பேங்க் ஆஃப் பாக்கியலட்சுமின்னு ஒரு கன்னடா கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவியை இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைமில் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம தீக்ஷித் ஷெட்டி தான் இந்த படத்தில் ஹீரோலாக ப்ளே பண்ணியிருக்காரு. படத்தோட தமிழ் டப்பிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ படம் உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு 5 லாங்குவேஜஸ்லுமே ஆட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கதையில் வரக்கூடிய நம்ம தீக்ஷித் ஷெட்டி ஒரு சின்ன ரவுடியாக இருப்பாப்புல. ஸோ இவர் இவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பேங்க்கை ராபரி பண்ண பிளான் பண்ணுறாங்க. ஸோ ரீசன் என்னன்னா, அது எலெக்ஷன் டைமு. ஸோ நிறைய பிளாக் மணிலாம் அங்கே தான் இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே உள்ளே எடுக்க போயிடுவார். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பேங்க் லாக்கரில் வெறும் 66,000 மட்டும் கிட்ட தான் இருக்குன்னு. இது தெரிஞ்சு சரி அதையாச்சும் எடுத்துகிட்டு போவான்னு சொல்லிட்டு அதையும் எடுக்கிறப்போ பேங்க் மொத்தமாகவே ஆட்டோ லாக் ஆகுது. இதுக்கப்புறம் இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது. ஸோ இங்கே எடுக்க வந்தது என்னமோ பிளாக் மணி தான். அந்த பிளாக் மணி உண்மையிலேயே அங்கே இருந்துச்சா இல்லையா, அந்த எலெக்ஷன் டைமில் இப்போ அந்த பேங்க் ராபரியுமே ஒரு பெரிய நியூஸாக மாறுது. அதுக்கப்புறம் நடக்கிற பாலிடிக்ஸ் உண்மையிலேயே கடைசியில் அந்த பேங்க்கில் பிளாக் மணி இருந்துச்சா இல்லையான்றது தான் படத்தோட கதையே. ஓவராலாக இந்த படம் ஒரு டீசெண்டான ஒரு வாட்சபிள் மூவி தான். ஆஹா லெவலுக்கு இல்லை, பட் ஆனால் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். அண்ட் இந்த படத்தை ஒரு ஏஸ்ட் காமெடி மூவி மாதிரி தான் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய இடத்துல காமெடி அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல, ஒரு மாதிரி முக்கியமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஓகே தான், அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் சிட்டிங்ஸ்னால் 5க்கு 2.5 கொடுக்கலாம்.